சார் டிவிகே அந்த கட்சி கொடி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் பல அர்த்தங்கள் இருக்குது. அந்த வாகை பூக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, யானைக்கு ஒரு அர்த்தம் இருக்குலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு? இல்லை, அந்த டிவிகே என்பதே தமிழர் வாழ்வுரிமை கட்சி, அங்கிருந்து திருடியது. அதுவே திருடினது. ஆமாம். விஜய் ரசிகர்களை பொறுத்தவரை அரசியலே தெரியாத அப்பாவிகள் தான் விஜயை பின்தொடர்கிறார்கள். இது ஆட்சியை பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பார்த்துருக்கீங்களா? சிகப்பா இருக்கும், கதிர் அறிவால் இருக்கும். அதுதான் கொள்கை. எங்களுடைய ஆளெல்லாம் யாரு? கதிர் அறுக்கிறவன், பண்ணையாருக்கு எதிரானவன் பூரா எங்க ஆளு. இதுதானே அடையாளம். இதுல தமிழர் பண்பாடை போட்டிருக்கேன்னு சொல்றாரு. எது யானையா தமிழர் பண்பாடு? ஆப்பிரிக்கா யானையா இல்ல வாகை பூவா தமிழர் பண்பாடு? எது சொல்லுங்க. அதுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன். என்ன என்ன கதையை கதை சொல்றதுக்கே 6 மாசம் ஆகுமா? ஆனால் இவர் பாட்டில் தமிழ் கொடி அதுதானே பேர். அதாவது இதெல்லாம் எழுதி கொடுத்தது பாட்டு எழுதுறவன், இசையமைக்கிறவன், இவன் தான் கொள்கை வகுப்பாளரான்னு கேட்க. கொள்கை வகுப்பாளர் நீ தானையா? மேடையில் 3 மணி நேரம் நெருப்பு பறந்துருக்கணுமா இல்லையா? பைக்காவை ஏற்றி விடுங்கயா, உனக்கு ரோல் மாடல் தானே. திருமாவளவன் ஏற்றி விடு மேடையில். என்ன ஆயிருக்கும்? மேடையெல்லாம் இடி முழக்கம் நடக்குமா? உனக்கு என்ன வரலாறு இருக்கு? ஸ்டெப்பு போட்டு ஆடுவா நல்லா. இதுதான் உன்னை பற்றி பெருமையாக சொல்லணும். இல்லை, அந்த பாட்டில் சிஜியில் பண்ணும்போது கூட 2 பெரிய யானைகள் வச்சுக்கிட்டு 2 பேர் வந்து சாட்டையை வச்சு அடிக்கிறாங்க மக்களை. இவர் வந்து அதெல்லாம் தடுத்து இது பண்ணி 2 பேரையும் வீழ்த்திட்டு 2 யானை வந்து நிற்கி நடுவில் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. இல்லை, இதெல்லாம் நீங்கள் சினிமா கிராபிக்ஸில் பார்த்து சொல்கிறீங்க. சினிமா கிராபிக்ஸாக கொள்கை சொல்லுங்கள். மேடையில் சொல்லணும்னு உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். டிவிகே அந்த கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த கொடியை பார்க்கும்போது பல சிம்பல்கள் வந்து எங்கெங்கேயோ எதுவும் எடுத்து பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த கட்சி கொடியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் பல அர்த்தங்கள் இருக்குது. அந்த வாகை பூக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, யானைக்கு ஒரு அர்த்தம் இருக்குலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு? இல்லை, அந்த டிவிகே என்பதே தமிழர் வாழ்வுரிமை கட்சி, அங்கிருந்து திருடியது. அதுவே திருடினது. ஆமாம். விஜய் ரசிகர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் விஜய் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள். இந்த விஜய் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள், ரஜினி ரசிகர் மன்ற உறுப்பினர்கள், அஜித் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள், கமல், இப்படி இவர்களுக்கு அரசியல் தெரிந்திருந்தால் சினிமாக்காரன்கிட்ட போயிருக்க மாட்டான். அரசியல் அறிந்திருந்தால், அரசியலை தெரியாத காரணத்தினால்தான் எங்கே போகிறான்? சினிமாக்காரங்கிட்ட ரசிகராக போகிறான். கேரளாவில் எந்த ரசிகனுக்கும் மன்றமே கிடையாது. ஏன்னா அத்தனை பேருக்கு அரசியல் தெரியும். அரசியல் தெரிந்த காரணத்தினால் அவன் ரசிகர்கிட்ட போவதில்லை. ரசிகர்கிட்ட போனவனுக்கு அரசியல் தெரியாது. அரசியல் தெரிந்தவனுக்கு ரசிகன் தெரியாது, ரசிகன் தெரிஞ்சவனுக்கு அரசியல் தெரியாது. விஜய் ரசிகர்களை பொறுத்தவரை அரசியலே தெரியாத அப்பாவிகள் தான் விஜயை பின்தொடர்கிறார்கள். இது ஆட்சியை பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆட்சியை பிடிப்பதற்கு குறைந்தபட்சம் 20 முதல் 25% வாக்குகளை பெற்றிருக்கணும். இதை யார் வச்சுருக்கான்னா, திமுக அதிமுக தான் நிரந்தரமாக வச்சுருக்கு. மீதி இருக்கக்கூடியவர்கள் 4, 5, 6, 7 இப்படி வைத்திருப்பவர்கள் இந்த கட்சியோடு கூட்டணியில் இணைந்து கொள்கிறார்கள். இதுதான் அரசியல் கணக்கு. நீங்கள் தேர்தல் வந்தால், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வந்தால் 70% போலாகுது. வாக்குப்பெட்டிகளில் போகுது. 75 போல, அதிகபட்சம் 75 தான். என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் 80 போலானதாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்போது 25 முதல் 30% பேர் தேர்தலுக்கு வர்றதே இல்லை. ஏன் வர்றதில்லைன்னா, 2 திராவிட இயக்கங்களும் நீர்த்து போய் விட்டது, மக்களை ஏமாத்துது. இதுதான் அவர் வந்து தேர்தலுக்கு பணிமனைக்கு வந்து நோட்டாவில் போட்டு போகிறான். அப்போ யாரையும் பிடிக்கலன்னு தான் அர்த்தம். அதை மாற்ற தான் விஜய் வரதா சொல்கிறாங்களே சார். விஜய் இன்னொரு நோட்டா, அவ்வளோதானா? அவ்வளோதான். ஏன்னா விஜய்யுடைய வாக்கு வங்கி எங்கிருந்து வரும்? 75% திமுக அதிமுக ரெண்டும் 25 50%.
நாம் தமிழர், பாஜக, பாமக, சிறுத்தை, கம்யூனிஸ்ட்டு எல்லாம் 20 முதல் 25%. இந்த ஓட்டு யாருக்காவது விஜய்க்கு வருமா? வராது. ஏன் வராது? ஏன் வராதுன்னு சொல்றீங்க? இதை விட நல்ல கொள்கையாக இருந்தால் தான் அங்கே போகும். திமுகவை விட நல்ல உடனே போனால் கவுன்சிலர் ஆயிடலாமா, எம்எல்ஏ ஆயிடலாமா, ஒன்றிய ஆயிடலாமா, நகரம் ஆயிடலாமா, இல்லை மேயர் ஆயிடலாமா, ஏதாவது ஆகலாமா? அதான் முதல் மாநில மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இல்லை, எப்போ மாநாடுன்னே தெரியலையே. சினிமாவில் சஸ்பென்ஸ் காட்சி வருமில்ல, படம் முடிவுக்குள்ளே வந்துடும். அதே போல் தான் எப்போ சஸ்பென்ஸ் காட்சி என்ன கொள்கைனே தெரியாமல் அந்த படம் முடிவு வரைக்கும் உட்காந்துட்டே இருப்பான். டீ கூட குடிக்க போகாமல், சிகரெட் கூட குடிக்க போகாமல். அதே போல் தான் அது வல்ல கொள்கை. கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பார்த்துருக்கீங்களா? சிகப்பாக இருக்கும், கதிர் அறிவால் இருக்கும். அதுதான் கொள்கை. எங்களுடைய ஆளெல்லாம் யார்? கதிர் அறுக்கிறவன், விவசாய கூலி, பண்ணையாருக்கு எதிரானவன் பூரா எங்கள் ஆள். இதுதானே அடையாளம். இதில் தமிழர் பண்பாடை போட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. எது யானையா தமிழர் பண்பாடு? ஆப்பிரிக்கா யானையா? இல்லை வாகை பூவா தமிழர் பண்பாடு? எது சொல்லுங்கள். ஏதோ அதுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன். என்ன கதை சொல்கிறக்கே 6 மாதம் ஆகுமா? ஏங்க இப்போ கூடி 6 மாதம் கழிச்சு கதை, அப்புறம் 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷனு, 10 வருஷம் கழிச்சு எம்பி. இதா அரசியல்? நொடிக்கு நொடி அரசியல் நடக்குதா இல்லையா? அரசியல் மாற்றம் இப்போ எப்படி நடக்குது? நீங்கள் 14ஆம் தேதி திமுக பிரம்மாண்ட கட்சி, 40 நமதே, நாளை நமதே, 40 சீட்டு ஜெயிச்சு மோடிக்கு அல்வா கொடுத்த கட்சி. அது 14ஆம் தேதி ஆர்எஸ் பாரதி சொல்கிறார், கவர்னர் டீ பார்ட்டியில் கலந்துக்க மாட்டேங்கிறார். சொன்னாரா? 15ஆம் தேதி டீ பார்ட்டிக்கு ஆட்டோ பிடிச்சி, சைக்கிளை பிடிச்சி, ரிக்ஷா பிடிச்சி அமைச்சர்கள் பூரா அங்கே ஆஜர். எங்கே? ஆளுநர் மாளிகையில். என்ன நடந்தது? 10 மணி நேரத்தில் என்னங்க நடந்தது? அதுதான் அரசியல் மாற்றம். விஜய் கொடியை சொல்லிவிட்டு கொடிக்கான கொள்கை விளக்கமே 6 மாதம் கழிச்சு சொல்கிறேன்னா 6 மாதம் அரசியல் இல்லாமல் இருக்குமா? 6 மாதம் எந்த அரசியல் மாற்றம் இல்லாமல் இருக்குமா? தேர்தல் நடக்குமா? ஆட்சி கலைஞ்சு போயிடும், பல ஆட்சி உருவாகும். நடக்குதா இல்லையா? என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும் நான் தான் சொல்லணுமா? இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க அந்த அளவுக்கு அவர் கட்சி அரசியல் அவர் சரியாக புரிதல் இல்லை, இந்த மாதிரி பண்ண தெரில, ஒரு கொடியை இது பண்ணால் போதுமா, ஒரு பாட்டு விட்டால் போதுமான்னு சொல்கிறீங்களே, வேறு என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்க. என்ன பண்ணணும்னா வேர்வை நாத்தம் தெரியணும். அங்கே போகணும். எங்கே? மக்களோட. அதுதான் அரசியல். பெரியாரை எப்பவுமே பெரியாரை விட ஒரு அரசியல் ஆசான், அறிவாசான் யாருமே இல்லை. எதில் போயிட்டு இருந்தார்? வேர்வையில் போயிட்டு இருந்தார். ரயிலில் 3rd கிளாஸ் தான் போனார். தெரியுமா விஜய்க்கு? விஜய் அப்பாவுக்கு தெரியுமா? புஷி ஆனந்துக்கு தெரியுமா? யாருக்கு? எல்லாத்துக்கும் தெரியும். கடைசி வரைக்கும் எதில் போனார்? ரயிலில் 3rd கிளாஸ் தான் போனார். நீங்கள் அவர் 95 வயது வரை போகாத இடமே இல்லை. பிரச்சாரம் பண்ணாரா? காமராஜர் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஆசான். யார் வந்தால் என்ன சொல்கிறான்? காமராஜர் ஆட்சி. ஏன் எடப்பாடி ஆட்சி அவனு சொல்கிறதே இல்லையே? ஏன் ஜெயலலிதா ஆட்சி சொல்கிறதே இல்லையே? ஏன் காமராஜர்? யார் வந்தால் என்னங்க சொல்கிறாங்க? காமராஜர் ஆட்சி. அந்த காமராஜரே விஜய் கட்சி கொடியிலையும் இல்லை, கூட்டத்திலையும் இல்லை, படத்திலையும் இல்லை, ஒன்றுலையும் இல்லை. அவர் தான் 3 எழுத்து மந்திரம் அண்ணாவை எம்ஜிஆரையும் காட்டுறாரு. அப்போ அண்ணாவும் எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டுடைய சிற்பிகளா? அப்போ காமராஜர் அவர் முதலமைச்சர் தானே? ஆமாம். காமராஜர் ஊழல் பேர் வழியா, மோசடி பேர் வழியா? அப்போ காமராஜர் உனக்கு தெரியலையே. அண்ணாவை எம்ஜிஆரும் தெரிந்த உனக்கு யாரை தெரியணும்? காமராஜர். ஏன் தெரியல? ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவன் சொல்லிக் கொடுக்கல. அப்படியா? வசனம் எழுதி கொடுத்தவன் சொல்லிக் கொடுக்கல. சினிமாக்காரன் பூரா வசனம் பேசுகிறது தான் போவான். அவன் என்ன வசனம் எழுதி கொடுக்குறானோ அதை அப்படியே பேசிட்டு போயிடுவான். அதே போல் காமராஜர் எழுதி கொடுக்காம விட்டார். பெரியாரை அம்பேத்கர் படின்னு சொன்னியா? இப்போ பெரியாரும் அம்பேத்கரும் காமராஜரை படிக்காமல் எப்படியா தமிழ்நாட்டு அரசியல்? காமராஜருடைய இன்னைக்கு கல்வி கண் திறந்தவன் காமராஜர். இதானங்க அரசியல். இப்போ காமராஜர் தெரியாமல் நீ இப்படி கட்சி ஆரம்பிக்கிற? அதான் படிக்கிற குழந்தைங்களாம் ஹெல்ப் பண்ணுறாரு சார் இவர் விஜய் சார். இப்போ அப்போ இவர் ஒரு காமராஜா இல்லை? அவர் பேர் சொல்ல கொள்கை இல்லைன்னு சொன்னீங்களே, அது பண்ணுறாரு. அதானே சொல்கிறாங்க ரசிகர்கள். என்ன காமராஜர் மாதிரி எங்கள் இதில் பாருங்க, அது மாதிரி எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் காமராஜர் சொல்லாமே செய்கிறார் இல்லையா? அப்படியா? அப்படி கிடையாது. இப்போ காமராஜரை நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த படத்தில் காமராஜர் வந்திருக்கணுமா இல்லையா?
காமராஜருடைய ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். அப்போ எடப்பாடி ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, அண்ணா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சிமா. அப்போ உனக்கு அரசியல் தெரியல, உனக்கு அரசியல் தெரியல. பெரியாரும் காமராஜும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலே இல்லை. காமராஜ பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலே இல்லை. நீ ரெண்டையுமே உனக்கு தெரியல. காமராஜும் பெரியாரும் பள்ளிக்கூடத்து பக்கம் மலைக்கே ஒதுங்கலை, எலிமெண்ட்ரி ஸ்கூலே தாண்டலை. ஆனால் தமிழ்நாட்டில் எவன் பல்கலைக்கழகம் கட்டினாலும் காமராஜரையும் பெரியாரையும் படிக்காமல் அவன் டாக்டரேட்டே பண்ண முடியாது இல்லையா? அப்போ நீ காமராஜரை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியலையே. வர்க்கத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலைங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் தானே வர்க்கம், இந்த நாட்டை ஆள்றது இது கம்யூனிஸ்டம் தானே. முதலாளிகளுக்கு எதிராக தொழிலாளிகளை திரட்டியது கம்யூனிஸ்டம் தானே. நல்லகண்ணை தெரியுமா உனக்கு? நீ நல்லகண்ணன் வீட்டுக்கு போயிருக்கணுமில்ல, நல்லகண்ணை மேடையில் ஏற்றிருக்கணுமில்ல. நீ உயிரோடு இருக்கிற ஒரே மார்க்ஸ் அவர் தாங்க. மார்க்ஸ், ஏங்கல்ஸ் எல்லாம் அவர் தான். ஆங்கிலேய காலத்தில் அடி வாங்கினார், சுதந்திரம் அடைந்த பிறகு நேரு காலத்தில் அடி வாங்க அப்போ அவ்வளோ பெரிய தியாகி நீ உன் மேடையில் ஏற்றி கௌரவிச்சிருக்கணுமா இல்லையா? உனக்கு காமராஜர் தெரியல, கக்கனை தெரியல, நல்லகண்ணும் தெரியல. உனக்கு தெரிஞ்ச ரெண்டே பேர் அண்ணாவும் எம்ஜிஆர் தான், வேறு யாரும் தெரியாது. ஏன்னா எம்ஜிஆர் உனக்கு சினிமாக்காரர், அண்ணா ஒரு அரசியல்வாதி. இரண்டு பேரும் அல்ல அரசியல். அதை தாண்டி நிறைய அரசியல் இங்கே இருக்குது. தலித் அரசியல் இருக்குது, தமிழ் தேசிய அரசியல் இருக்குது, ஈழ அரசியல் இருக்குது, இந்திய அரசியல் இருக்குது, இந்துத்துவ அரசியல் இருக்குது. இந்த அரசியலுக்கு மத்தியில் உன்னுடைய கொள்கை என்ன? கொள்கை பிரகடனம் அப்படிங்கிறது கொடியும் கொள்கை பிரகடனம் ஒன்று. நீங்கள் பெரியார் என்ன பண்ணார்? கொடி அறிமுகப்படுத்துகிறார், கருப்பு கொடி. ஏன் தமிழம் பூரா இருட்டிலே கிடக்கான், இவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் நம்ம கட்சி ஆரம்பிக்கும். அந்த கொடியிலே ஒரு கொள்கையை சொல்கிறாரு. அப்போது ஒரு தொண்டன் சொல்கிறான், ஐயா கருப்பாக இல்லாமல் நம்ம வெளிச்சத்தை கொண்டு வர போகிறோமையா, அதை ஒரு சிம்பாலிக்காக சொல்லணும். சரி, சேப்பை தேடுறாங்க, அது மேடம் இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணுறான், கையை வெட்டி ரத்தத்தை வைக்கிறான். அதுதான் தீக்கா கொடியில், கருப்பு கொடியில் நடுவு சிகப்பு இருக்கா, அதுதான். அண்ணா வந்து என்ன பண்ணார், நாங்கள் பாதி வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டோம் ஐயா அப்படி என்ன பண்ணார், பாதி சிகப்பை கொண்டு வந்துட்டார். கருப்பு சிகப்பு இருக்கா. எம்ஜிஆர் என்ன பண்ணார், அண்ணா வழியில் அயராது உழைப்பான், அண்ணாவே கொடியில் கொண்டு வந்துட்டார். அண்ணா இருக்கா, அண்ணா எதை சொன்னால் அதான் எங்கள் கொள்கையினர். இப்படி கொள்கை வெளியிடுங்கிற, கொடி வெளியிடுகிற போதே கொள்கையும் வெளியிடணும். அதுதான் அரசியல், அதுதான் மக்களுக்கு போய் சேரும். அந்த இன்னைக்கு கொடி, இன்னைக்கு பாட்டு, கொள்கை 6 மாதம் கழிச்சு மாநாட்டுக்கு இடமே கிடைக்கல. மாநாட்டுக்கு 234 அமைப்பாளர் இருக்கான். ஒரு மாநாடு போட கூட இடம் பிடிக்க முடியல. அப்போது நீ எப்படியா திமுக அண்ணா திமுகவோட மோத போகிற, கருத்து ரீதியாக மோத போகிற, ஆளோட புஜபலக மோதலாம் சொல்லலாம். எப்படி கருத்து மோதல் எப்படி நடத்த போகிற? ஆட்சி பிடிக்கணும்ல. திமுக அண்ணா திமுக வீழ்த்தினா தான் ஆட்சியை பிடிக்க முடியும். சீமா தமிழ் தேசிய கட்சி வச்சுருக்காரு, திமுக அண்ணா திமுக ரெண்டையுமே எதுக்குறாரு. அதான அரசியல். நீ சீமானை சேர்த்து எதுக்கணும், அதானே உனக்கு அரசியல். அரசியல் எதுக்கிறதுக்கு நீ என்ன கொள்கை வச்சுருக்க? அவன் திராவிடர்களை கொள்கை வச்சுருக்கான். யார்? திராவிட இயக்கம். அண்ணாதிமுககாரன் அண்ணா இசம் வச்சுருக்கான், சீமா தமிழ் தேசியம் வச்சுருக்கான், பிஜேபி இந்துத்துவா வச்சுருக்கான், காங்கிரஸ்காரன் இந்திய தேசியம் வச்சுருக்கான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை வச்சுருக்கான். ஆனால் இவர் பாட்டில் தமிழ் கொடி அதுதானே பேர் சார். அதாங்க இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் எழுதி கொடுத்தது, பாட்டு எழுதுகிறவன், இசையமைக்கிறவன், இவன் தான் கொள்கை வகுப்பாளரான்னு கேட்குறேன். அவன் கொள்கை வகுப்பாளர் இல்லை. கொள்கை வகுப்பாளர் நீ தானையா. மேடையில் 3 மணி நேரம் நெருப்பு பறந்துருக்கணுமா இல்லையா? பைக்காவை ஏற்றி விடு, என்ன நடக்கும்? பைக்காவை ஏற்றி விடுங்கயா, உனக்கு ரோல் மாடல் தானே. திருமாவளவன் ஏற்றி விடு மேடையில், என்ன ஆயிருக்கும்? மேடையெல்லாம் இடி முழக்கம் நடக்குமா, சுனாமி. சரி, அது 2 வேல்முருகனை ஏற்றி விடு. எங்கே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேட்டெல்லாம் பூட்டிகிட்டு வந்துடுவார், செக் போஸ்டெல்லாம் உடச்சி தெருவுக்கு போட்டு வந்துடுவார். நடக்குதா இல்லையா வேல்முருகன்? சட்டசபையில் தாண்டி குதித்து முதலமைச்சர் வந்து, தலைவரை என்ன 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் ஓய்வு, இதுதான் ஒரு ஷிஃப்ட்டு. கார்பரேட் 12 மணி நேரம் வேலை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறான் தலைவரை, வேண்டாம், அதை கிழிச்செறிஞ்சு வீசிட்டு வந்தார் சட்டசபையில். நடந்ததா? வேல்முருகன்
இப்படி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. உனக்கு என்ன வரலாறு இருக்குது? ஸ்டெப்பு போட்டு ஆடுவா நல்லா. இதுதான் உன்னை பற்றி பெருமையாக சொல்கிறான். பிரபுதேவாவுக்கு போட்டி. பிரபுதேவாவோட நல்லா ஸ்டெப்பு போட்டு ஆடுவார். உடலை வளைச்சி ஆடுவார். ரப்பர் மாதிரி ஆடுவார். இதுக்கு தான் 150 கோடி ரூபாய் சம்பளம். ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு போனால் BMW காரில் எத்தனை பேரை தத்தெடுத்தீங்க மிஸ்டர் விஜய்? எத்தனை பேர் தத்தெடுத்தீங்க? 30 ரூபாய்க்கு வழி இல்லாமல் பெத்தனால சாப்பிட்டு செத்து போயிட்டான். அழுகிற கூட அங்கே ஆள் இல்லை. எல்லா வீதியே சுடுகாடாக போச்சு. எத்தனை குடும்பத்தை தத்தெடுத்தீங்க? இப்படி எந்த அரசியலுமே பரபரப்பாக இல்லையேங்க. இனிமே பண்ணுவாரா என்னமோ சார். 2 படம் பண்ணிட்டு இருக்காரு. 2 படம் முடிச்சு படம் பொட்டிகள் போயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவார். ஏங்க அரசியலுங்கிறது ஸ்டாலின் சொல்லுவார்ல முதலமைச்சர், தூங்கி எந்திரிச்சு காலையில் பார்த்தா ஒரே டென்ஷனாக இருக்கியா, யார் எந்த அறிக்கை விட்டா யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு. இதுதாங்க அரசியல். இல்லைங்க 6 மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவானா? இல்லை, அந்த பாட்டில் சிஜியில் பண்ணும்போது கூட 2 பெரிய யானைகளை வச்சுக்கிட்டு 2 பேர் வந்து சாட்டையை வச்சு அடிக்கிறாங்க மக்களை. இவர் வந்து அதெல்லாம் தடுத்து இது பண்ணி 2 பேரையும் வீழ்த்திட்டு 2 யானை வந்து நடுவில் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 யானையை வந்து திமுகவும் அதிமுகன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 யானையை வீழ்த்திட்டு இவர் வருவார்ன்ற மாதிரி தான் அதை காமிச்சிருக்காங்க. அப்போ ஒரு நேரடியாக வந்து திராவிடத்தை எதிர்த்து வரப்போறான்ற மாதிரி தான் சொல்கிறாரு சார். நீங்கள் யாரை எதுக்குறாருன்னே சொல்லணும்னு சொல்கிறீங்களே. இல்லை, இதெல்லாம் நீங்கள் சினிமா கிராஃபிக்ஸில் பார்த்து சொல்கிறீங்க. சினிமா கிராஃபிக்ஸாக கொள்கை சொல்லுங்கள். மேடையில் சொல்லணும்னு சொல்கிறீங்க. மேடையில் நீங்கள் அனுமானம் சார். சினிமா பார்த்துட்டு அரசியல் தெரிஞ்சுக்க முடியுமா? சினிமா பார்த்து அரசியல் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு தான் சினிமா எடுக்கணும். அரசியலை தெரிஞ்சுட்டு தான் சினிமா எடுக்கணும். அதுதான் யதார்த்தமே தவிர எல்லாம் நான் நடிக்கிறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்க இது உள்ள அரசியல். ஆனால் நீ மீடியா ஃபுல்லாக அதை பற்றி தானே சார் பேசுகிறாங்க. மக்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் ஃபுல்லாக அதை தான் ஷேர் பண்ணுறாங்க. இந்த பாட்டு வந்ததுலேருந்து இந்த பாட்டை தான் ட்ரெண்ட் பண்ணணும் சொல்லி ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாக்குகளாக மாறாதுன்றது தான் இதுவா? இல்லை, அப்படின்னா கீர்த்தி சுரேஷே முதலமைச்சராக இருக்கணும். அது நிறைய ஆதரவாளர் இருக்கான். திரிஷா டான்ஸுன்னு எத்தனை பொன்னியின் செல்வம் வரைக்கும் இருக்குது. அந்த அம்மாவும் அடுத்த நிதியமைச்சராக இருக்கணும். ஏன் 2 பேரை மட்டும் சொல்கிறீங்க? இல்லை, 2 பேரும் தமிழ் திரையுலக இளைஞர்களுக்கு அறிமுகமானவர். தமன்னாவும் சேர்த்துக்குங்க. தமன்னாவையும் சேர்த்துக்குங்க. 3 பேரும் தான் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டவர்கள். எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாமா? எம்பி ஆயிடலாமா? எம்எல்ஏ ஆயிடலாமா? இல்லை டெல்லிக்கு போயிடலாமா? வாய்ப்பு இல்லை. ஏன்? அரசியல் என்பது வேறு, நடிப்பு என்பது வேறு. அதுக்கு பேர நடிப்பு. அது நிஜமாகாது. எம்ஜிஆர் நிஜமாக இருந்தார். அதுக்கு பின்னாடி யாருமே நிஜமாக இல்லை. இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் துரத்தி கொண்டே இருக்குது. எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆருக்கு பின்னாடி சிவாஜி வந்தார், கமலஹாசன் வந்தார், பாக்யராஜ் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், சரத்குமார் வந்தார், விஜயகாந்த் வந்தார், கருணாஸ் வந்தார், விஷால் ரெட்டி, கார்த்தி, வராத ஆளே இல்லை. எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? முடியாது. ஏன்? எம்ஜிஆரை பொறுத்தவரை நீங்கள் வேர்வை நாற்றத்தோடு வர்ற மக்களுக்கு அவர்களுடைய உண்மையான அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டார். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அது போன்ற எந்த விதமான அரசியல், அதாவது எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், ஒரு ஷூட்டிங் வந்தார்னா ஒரு 200 புடவையோடு தான் வருவார். ஏழை எளிய பெண்களுக்கு புடவை கொடுப்பார். ரிக்ஷா கடை படம் எடுக்கிறாரு. இவர் வந்து ஹீரோ காரில் வர்றாரு. அன்றைக்கெல்லாம் சைக்கிள் ரிக்ஷா தான் இருந்தது. உட்காந்துருக்கிறவன் நனையாமல் வருவான், குடையில் உட்காந்துருப்பான், மறைப்பு இருக்கும். ஓட்டுறவன் ஓட்டால் அழுத்தி துப்புரையாக நனைஞ்சு ஓட்டுறான். காரில் உட்காந்து பார்த்தவருக்கு அன்றைக்கி ஷூட்டிங்கே கேன்சல். கூப்பிட்டு ப்ரொடியூசரை கூட சொல்கிறாரு, ஒரு 1000 ரெயின் கோட் தைச்சு கொடுங்குறாரு. அன்றைக்கி 1000 ரெயின் கோட்டுக்கு பெரிய காசு. ப்ரொடியூசர் முழிக்கிறார், என் சம்பளத்தில் குறைச்சிக்க எனக்கு வேணுமையா? அவன் அந்த ஆள் சொல்கிறான், இல்லைங்க நீங்கள் ஒரு தடவை போட்ட ரெயின் கோட் எனக்கு போட வேண்டாம், உங்களுக்கு 10 ரெயின், எனக்கு 1000 வேணும், கிளிப்புள்ள மாதிரி. சரி, ஏதோ கேட்குறாரு, சம்பளத்தை 1000 ரெயின் கோட் தைச்சு கொண்டு கொடுத்தாரு. அதை எம்ஜிஆர் காரில் ஏற்றி எங்கெங்கே நனைஞ்சிட்டு வந்தாலும் அவ்வளோ பேருக்கு ரெயின் கோட் கொடுத்தாரு. அடுத்த நாள் காலையில் காரில் வர்றாரு, எல்லாம் ரெயின் கோட் போட்டு ஓட்டிகிட்டு போகிறான். இதுதான் எம்ஜிஆர்.
அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சியும் இருக்குது, எம்ஜிஆரும் இருக்கிறார். இப்படி ஏதாவது விஜய் இந்த வாக்குகளை குறி வச்சு இழுத்துட முடியுமா? ஒரு கூட்டணி வச்சு பண்ண முடியுமா சார்? கூட்டணி இப்போ யாருமே வாழ்த்து பெருசாக தெரிவிக்கலை. திரையுலகம் சார்ந்தே ஒரு 2-3 பேர் தான் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி சீமானும் திருமாவளவன் மட்டும் தான் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கூட கூட்டணி வைப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. அந்த மாதிரி கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, கூட்டணி அமைச்சா யார் முதலமைச்சர்? இப்போ விஜய் முதலமைச்சர் ஏற்றி இத்தனை பேர் பின்னாடி வரமாட்டாங்க. இத்தனை பேர் பின்னாடி ஒத்துக்க மாட்டாங்க. சீமான் ஒத்துக்க மாட்டாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இவர் முதலமைச்சராக இருக்க அவங்க கட்சி வச்சுருக்காங்க இல்லை. அப்போது இவருடைய கொள்கை தான் இவரை முதலமைச்சராக்கும். என்ன கொள்கை? திருமாவளவனோட நல்ல கொள்கையா? தலித் கொள்கையா? சீமானோட ஈழ போராட்டத்துக்கான கொள்கையா? திமுகவோட நல்ல கொள்கையா? ஆனால் சீமான் கேட்கும்போது அண்ணன் ரெடிங்கிறாரு. அண்ணன் ரெடி, தம்பி தான் சொல்லணும் அப்படிங்கிறாப்புல. இல்லை, அண்ணன் ரெடி தம்பி ரெடி யார் வேணால் ரெடியாக இருக்கலாங்க. சீமானும் விஜயும் சேர்ந்தா யார் முதலமைச்சர்? இவங்க முதலமைச்சராக வரவே முடியாது, அது வேறு விஷயம். சீமா முதலமைச்சராக இருக்கா விஜய் கட்சி ஆரம்பித்தார், இல்லை விஜய் முதலமைச்சராக இருக்க சீமா கட்சி ஆரம்பித்தாரா? முரண்பாடு. அதனால் வாய்ப்பே இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்து இடத்துலையே அது நிற்காது. சரத்குமார் கூட இப்போ கட்சி கழிச்சிட்டு பிஜேபி சென்டர். இவரை விட மூத்தவர் கமலஹாசன். 4% ஆரம்பித்து இப்போ 4 காணாமல் போய் ஒரு சீட்டு எம்பி சீட்டுக்காக அறிவாலய வாசலில் துண்டை போட்டு படுத்து கிடக்கிறார் ஒரு சீட்டுக்கு. அப்போ விஜய் நிலைமை இப்படி தான் வருமா? இப்போ எந்த அதிர்வுமே ஏற்படுத்தாதா? எந்த அதிர்வும் ஏற்படுத்தாது. ஏன்னா இவர் என்ன கொள்கைன்னே சொல்லலையே. கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, யாரை எதுக்க போகிற, யாரை ஆதரிக்க போகிற, யாருக்கு எதிராக உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறீங்க, இப்படி எந்த விஷயமும் அவரால் சொல்ல தெரியல. இப்போ தனித்து போட்டிக்கிட்டால் எந்த அளவுக்கு சார் வாக்குகள் வரும்னு நினைக்கிறீங்க? தனித்து போட்டுவிட்டால் முதல்ல தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு வருமானு பாருங்கள். அவ்வளோ ரசிகர் இருக்கிறான். லட்சக்கணக்கான ரசிகர்லாம் இல்லை, கோடிக்கணக்கான ரசிகர்லாம் இல்லை. அப்படி ஒரு பிரம்மை ஏற்படுத்துறீங்க. தியேட்டருக்கு முன்னால் கூடுறவன் ஒரு 100 பேர் கூடுறான். வேறு ஊருக்கு 100 பேர் கூடுனா அது ஆட்சி பிடிச்சிடலாமா? 100 பேர் அசாராங்க, லட்சக்கணக்கில் இன்னும் கத்துறாங்கல்ல சார். எங்கே லட்சம், ஆயிரக்கணக்கில் நிற்கிறாங்க தேட்டர் வாசல். சார் தேட்டர் வாசல் ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறான். அவ்வளோ பேர் ஓட்டு போடுவானா? அவன் அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டாக இருப்பான். விஜய் அரசியல்னு வந்துட்டால் யாரும் ஓட்டு போட ஓட்டு போட மாட்டான். அரசியலில் உங்களை ஈர்ப்பதற்கு நீங்கள் அந்த கட்சிகளை விட நல்ல கொள்கை வச்சுருக்கணும். அவர்களை நீங்கள் என்ன பண்ணணும்? முந்திட்டு போகணும். மக்களால் நீங்கள் ஈர்க்கப்பட வேண்டும். சரி, இப்போ மாநாடு நடத்துறதுக்கே இடம் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அது ஒவ்வொரு இடமும் வந்து அங்கே இதாக நீ ஓகே அனுமதி வாங்க ஒரு டைமில் திமுக ஏதோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க தான் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, மாநாடு நடத்துவதற்காக பண்ணுறாங்களா? சார், திமுக ஒன்றும் இந்த நாட்டில் ஒரு சர்வாதிகாரிகள் கிடையாது. அதிகாரம் இருந்தாலும் நீதிமன்றம் ஒன்று இருக்கா இல்லையா? நீதிமன்றத்தில் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம், எங்களுக்கு அனுமதி வேணும். கலெக்டருக்கு நோட்டீஸ் விடுவாங்க, எஸ்பிக்கு நோட்டீஸ் விடுவாங்க. ஏன் மாநாடு நடத்துறதுக்கு இன்னும் ஆர்டர் கொடுக்கல? இது ஜனநாயக நாடு தானே, அவருக்கும் உரிமை இருக்கு. நீதிமன்றத்துக்கு போனால் 10 நாளில் மாநாட்டுக்கான அனுமதி கிடச்சிடும். அப்புறம் ஏன் தாமதமாகுது? நீங்கள் விஜய் தான் கேட்கணும், புஷி ஆனந்தர் தான் கேட்கணும். இல்லை, ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க சார். எந்த சார் இப்படி தாங்க திமுக அதிமுக வளர்ந்தது. எம்ஜிஆர் இப்படி தானே வளர்த்தினார். இப்படி தானே ஊருக்கு விஜயகாந்த் அப்படி தானே வளர்ந்தார். ஜெயலலிதா எடுத்து சிறுத்தை அப்படி தானே வளர்ந்தது. எல்லோரும் வந்தோடனே தங்க தட்டை வச்சு வாங்க, தங்க தாம்பாளத்தில் வாங்கன்னா கூப்பிட்டாங்க. அரசியல் என்பது நீங்கள் எதிர்நீச்சல் போடுறது தானே சார் அரசியல். அது போட தெரியலன்னா அப்புறம் நீங்கள் கேரவன் வேலையே உட்காந்தா நேராக கேரவன் இழுத்து கொண்டு போய் தலைமைச் செயலகத்தில் விட்டுருமா? அப்படி அல்ல. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை நீங்கள் எத்தனை முறை நடந்திருப்பார் வைகோ சொல்லுங்கள். நாடாளுமன்றத்தில் பேச ஆரம்பித்தா அத்தனை பேரும் பார்த்துட்ருப்போம். திருமாவளவன்கிட்ட மைக்கை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 3 மணி நேரம் மைக்கு மென்று சாப்பிட்ருவார். இதெல்லாம் தாங்க இவங்க அரசியல். நீ அதில் திருமாவளவன் போனாலும் பேச முடியுமா? வைகோவை போல் உன்னால் கர்ஜிக்க முடியுமா? வேலுமுருகனை போல் செயல்பட முடியுமா?
இப்படி ஏதாவது உன்னுடைய செயல்பாடு உற்று நோக்கி அந்த செயல்பாட்டில் மக்களுக்கு திருப்தி ஏற்பட்டு அவன் பின்னாடி வருவான். ஒன்றுமே இல்லையே, நீ தெருவுக்கே வரலையே. தெருவுக்கே வராத உன்னை எப்படி 1 கோடி ஓட்டு வாங்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த மக்கள் இளைஞர்கள் என்ன நினைக்கிறான், நம்மோடு தோளோடு தோள் நின்று அநியாயத்தை தட்டி கேட்பவனை தான் தலைவனை ஏற்றுக்குவான். அப்படி ஏதாவது நீ தட்டி கேட்டிருக்கியா? உனக்கு வந்த பிரச்சனை நீ தட்டி கேட்கலையே. தலைவான படம் எடுக்கிற ஜெயலலிதா முதலமைச்சர் தலைமை தாங்க நேரம் வந்து விட்டு டைட்டில் போட்ட, அதை உன்னால் போட்டு உன்னால் அந்த படத்தை ஓட்ட முடிஞ்சுதா? ஜெயலலிதா வர சொல்லி கொடநாடு போகிற, கொடநாட்டு அந்த அம்மா ஒன்று பார்க்கல, திருப்பி அனுப்பிச்சிருச்சு. இன்றைக்கு வரைக்கும் வெளியே சொல்லாமையே கிடக்கிற. உன்னை விட மூத்தவன் தான் விஜயகாந்த். என்ன பண்ணார் சட்டசபையில்? பல்ல கடித்து நாக்க துருத்தி தொலைச்சலும் தொலை சின்னசாமினார். பார்த்தீங்களா? ஜெயலலிதாவோட கடைசியில் 7.5 தான். திருமாவளவன் சனாதனத்தை எதிர்த்து நீங்கள் 1 லட்சம் பேருக்கு பேரை மாற்றிருக்கார். வட இந்திய பேரை மாற்றிருக்கார். நடுங்கிறான். திருமா பேரை கேட்டால் டெல்லியில் நடுங்கிறான். சிறுத்தைனா டெல்லி மோடியை இந்த ஆள் எப்படியா ஜெயிச்சாருன்னு கேட்குறான். இவர் அந்த சிம்ம குரல் கர்ஜனை தலித் மக்களுடைய குரலாக எங்கே டெல்லியில் ஒலிக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. உன்னுடைய வரலாறு என்னப்பா? சினிமாவை தாண்டி என்ன வரலாறு? அரசியல் என்ன வரலாறு? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. பல தியாகி அந்த கட்சியில் இருக்கான். உன் கட்சியில் விஜய் புஷியான தவிர வேறு 6 பேரும் தெரியலையே. திமுக எடுத்துக்க எத்தனை மாவட்ட செயலர் பேர் சொல்லலாம்? அண்ணா திமுக எடுத்து எத்தனை மாவட்ட செயலர்? திருச்சியில் எத்தனை தலைவர்கள்? 2ஆம் 3ஆம் தலைவர்கள். ஆனால் பெரிய கட்சிகள்ல சார் இப்போ தானே வந்து சார் வளரும்போது அப்படி தான் சார் வளர்ந்தாங்க. வளரும்போது அப்படி தான். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோன்னு எஸ்டிசி வீரப்பன் எல்லாம் சேர்ந்து தான் அண்ணா திமுக. திமுக அண்ணா 50 தலைவர் சொன்னதை கேள்விப்பட்டதையா? 50 தலைவர்கள் தான் அண்ணாட்ட திமுக உருவாக்கியவர்கள். உட்கார கிடம்பு இல்லாமல் ராபின்சன் பூங்காவில் தான் மீட் பண்ணாங்க. இதெல்லாம் வரலாறுடா. நீ 150 கோடி ரூபா வச்சு உன்கிட்ட ஒரு 10 தலைவர் பேரை சொல்லு. யார்? ஒருத்தர் இல்லையே. அப்போது அரசியல் இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை. அரசியல் இன்னும் உள்வாங்கப்படவே இல்லை. தமிழக வெற்றி இக்கு இல்லாமல் முதல்ல வந்தது, இப்போ இக்கு போட்டு வருது. இப்போ தமிழர்களுக்கான அரசியல், தமிழ் தேசிய அரசியலாக பார்க்கப்படுது, சொல்லப்படுது. உங்களுடைய இலக்கு என்ன? நீ எதை நோக்கி போகிறீர்கள்? உன் மாநாடு எப்படி எழுச்சியாக மற்ற இளைஞர்களை ஈர்க்குது? மற்ற இயக்கத்திலிருந்து யார் யார் தமிழக வெற்றி கழகத்தில் இணையறான்? ஏதாவது எம்எல்ஏ வந்துடுவாங்களா? இல்லை முன்னாள் எம்பி வந்துடுவாங்களா? மேயர் வந்திருக்காங்களா? கவுன்சிலர் வந்திருக்காங்களா? மற்ற கட்சியிலிருந்து இழுக்கணுமில்ல. அதை விட உன் கட்சி நல்ல கொள்கைன்னா அங்கேருந்து விட்டுட்டு இங்கே வரணுமில்ல. அப்படி ஏதாவது நடக்குதா? கொஞ்சம் மாநாடு நடக்கும்போது 6 மாதம் கழிச்சு சொல்கிறோன்னா 6 மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியலே நடக்காதா? அரசியல் மாற்றமே இருக்காதா? நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படி அரசியல் மாறுது? அந்த மாற்றத்துக்கு தகுந்தால் போல விஜயும் மாற வேண்டும். மாறவில்லை என்றால் சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி மீட்டிங் நானும் போயிருக்கேன். எங்கே? கோடம்பாக்கம் ராம் தியேட்டரில் ஆரம்பித்து 2 எம்எல்ஏ வந்தாங்க. சரத்குமாரும் ஒரு நாராயணனும். இப்போ கட்சியை கழிச்சு எங்கே போய் சேர்ந்துட்டார்? பிஜேபி கூட. இது கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு 15 வருஷங்கள் ஆச்சு, அரசியல் நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே. பிஜேபியில் சேர்றதுக்கா நீ கட்சி ஆரம்பித்த? இந்த கடந்த கால அனுபவங்களை எல்லாம் விஜய் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். கொடி அறிவிப்பன்ற கொள்கை பிரகடனம் அறிவிச்சிருந்தா எல்லா கட்சியும் கிடுகிடுத்திருக்கும். அதற்கான அரசியல் ஆற்றாமையும் அறிவும் ஆற்றலும் உங்களுக்கு இன்னும் புலப்படவில்லை என்று தான் தெரிகிறது. ஓகே, கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.